கம்முன்னு தான் வாயேண்டி. ஏண்டி இப்படி சிறுவண்டுத்தனமா நடந்து நீயே சின்ன புள்ளன்றத காட்டி கொடுத்துக்கிற? அப்படியா ஆதி தெரியுது? நான் எவ்வளவுதான் பெரிய பொண்ணா பேச நினைச்சாலும் ஏன் எல்லாரும் என்ன சின்ன புள்ளனே சொல்றீங்க? உன்னோட பிஹேவியர் அப்படித்தான் இருக்கு. நீ அமைதியா வாய் மூடிட்டு வா என்றதும், சரி சரி நான் எதுவும் பேசல என்று அமைதியாக கையை கட்டி வாயில் விரலை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தவளை பார்த்த கண்மணி, விஸ்வநாதன், ஆதி மூவருக்கும் சிரிப்புதான் வந்தது. வைஷு, வர வர நாளுக்கு நாள் உன்னோட சேட்டை அதிகமாயிட்டே போகுது. எப்படித்தான் என் பையன் உன்னை வச்சுட்டு சமாளிக்கிறானோ தெரியல என்றதும் உடனே வைஷு, அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் உங்க பையனை வச்சு சமாளிக்கிறேன். அவர் ஒன்னும் என்ன வச்சு சமாளிக்கல. அது சரி, ஓகே ஓகே கூல் வைஷு என்று கண்மணி கூறவும் உடனே ஆதி, உன்னை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் என்று யாருக்கும் தெரியாமல் அவளிடம் கூற, அவளோ அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று கூறிவிட்டு மீண்டும் ரோட்டை வேடிக்கை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தாள். அதே நேரம் விஸ்வா இங்கு மிகவும் படபடப்பாக அவனது கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்தான். கவிதாவை அங்கே பார்த்தவனுக்கு கை கால் எல்லாம் உதற ஆரம்பித்தது. அவனுடைய பதட்டம் அப்பட்டமாக அவன் முகத்தில் தெரிய, உடனே அவனை பார்த்து சிரித்த கவிதா மெதுவாக கதவை லாக் செய்துவிட்டு உள்ளே வந்து அவன் கையில் பால் சொம்பை கொடுக்கவும் அதை வாங்கியவன் ஓரமாக வைத்துவிட்டு, கவி என்று அழைக்க, என்ன விஸ்வா இங்க வந்து உட்காரேன் என்றதும், நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சு நில்லுங்களேன். எதுக்குடி? நீங்க எழுந்து நில்லுங்களேன் சொல்றேன். ஹோ, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? ஆமா, அம்மா சொல்லிவிட்டாங்க என்று கூற, கவி நீ இன்னும் எந்த காலத்துலடி இருக்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பொண்ணும் சமந்தான், சரியா? அதனால நீ என் கால்ல விழ தேவையில்லை. நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து உக்காரு. நான் உன்னை எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்னடான்னா கால விழறேன்னு சொல்ற என்றதும், அப்படியா, என்னை எங்க வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றதும் அவன் இதயத்தை கை வைத்து காட்ட அவள் முகம் கொப்பென்று வெட்கத்தில் சிவந்தது. நிஜமாவா? ஆமா, இதுல உனக்கு என்னடி சந்தேகம்? இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அன்பெல்லாம் மாறிடாது இல்ல? அது எப்படி மாறும்? இல்ல பொதுவா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண புதுசுலதான் இப்படி எல்லாம் இருப்பாங்க, கொஞ்ச நாள் போச்சுன்னா பொண்டாட்டிய கண்டுக்க மாட்டாங்கன்னு மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத வச்சுதான் கேக்குறேன். என்ன கவினி, ரொம்ப சினிமா சீரியல் எல்லாம் பாப்பியோ? ஏன் இப்படி கேக்குறீங்க? அதனாலதான் இப்படி தேவையில்லாம உளறிட்டு கிடக்குறேன்னு நினைக்கிறேன். அது சரி என்றவள் அமைதியாக அமர்ந்து கொண்டு, விஸ்வா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நேரமா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் என்றதும், எப்படி நீங்க இன்னைக்கு காலேஜுக்கு தைரியமா வந்து என் கழுத்துல தாலி கட்டினீங்க? இதுல என்னடி தைரியம் வர வேண்டியது இருக்கு? உன்னை பத்தி எல்லாரும் தப்பா பேசும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதை விட நீ தேவையில்லாம தப்பான முடிவு எடுத்து உயிருக்கு போராட்டிட்டு கடந்த பாரு. அப்பெல்லாம் என் உயிர் என் கிட்டயே இல்ல. அந்த நிமிஷமே உன் கழுத்துல நான் தாலியை கட்டியிருப்பேன். இருந்தாலும் நீ சுய நினைவு இல்லாம மயக்கத்துல கிடக்கும் பொழுது உன் கழுத்துல தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான். சரி, அது எப்படி கரெக்டா இன்னைக்கு காலேஜ்க்கு வரும்போது தாலியோடய வந்தீங்க? அதுவா, நேத்து உன்னை காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, இன்னைக்கு வந்து நீ சைன் போடக்கூடாதுன்னு நேத்தே இந்த முடிவு எடுத்துட்டேன். யாருக்கும் தெரியாது. நானே கடைக்கு போய் தாலி வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்றவனை பார்த்து, அடப்பாவி, அதுக்குன்னு ஆதிக்கிட்ட கூட சொல்லலையா? யார்கிட்டயும் சொல்லலடி. எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு. சப்போஸ் நான் சொல்லி அவங்க யாராவது இப்ப அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டாங்கன்னா, அதனாலதான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம காலையில காலேஜ் வரும்போதே எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன். அது சரி, இருந்தாலும் அட்லீஸ்ட் கோயிலையாவது போய் சாமி முன்னாடி வச்சாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணியாவது கொடுத்திருப்பாங்க என்றதும், இப்ப மட்டும் என்ன, அந்த சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ண தாலி தாண்டி உன் கழுத்துல இருக்கு. என்ன விஸ்வா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாண்டி. எப்படி நீங்க பூஜை பண்ணீங்க? அதுவா, காலையில நான் காலேஜுக்கு புறப்பட்டு வந்தேன்னா அப்ப வர்ற வழியில சாமி கோயில பார்த்தேன். சரி, எப்படி இருந்தாலும் இந்த தாலி இன்னைக்கு கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டலாம்னு தான் நேரா கோயிலுக்குள்ள போனேன். அப்புறம் ஐயர்கிட்ட இந்த தாலியை கொடுத்து சுவாமி காலடியில வச்சு பூஜை பண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொன்னதுக்கு ஐயர் என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு, எங்கப்பா நீ கட்டிக்கு போற பொண்ணை காணோம், நீ மட்டும் வந்திருக்க என்று கேட்கவும், அவங்களத்தான் நான் பார்க்க போறேன், நீங்க பூஜை பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த தாலி தான் உன் கழுத்துல இருக்குது என்றதும் கவிதாவிற்கு கண்களில் எல்லாம் நீர் கோர்க்க அதை பார்த்த விஸ்வா பதறி துடித்து,
ஏய் கவி, என்னாச்சுடி? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்குது? இல்ல விஸ்வா, நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. நீங்க என்னை எந்த அளவுக்கு விரட்டி விரட்டி லவ் பண்றீங்களோ அதே அளவுக்கு மனசார நானும் உங்களை காதலிச்சேன் விஸ்வா. ஆனா அத வெளியில சொல்றதுக்கு எனக்கு ஏதோ ஒரு தயக்கம். அப்படி என்ன தயக்கம் மேடம்க்கு? அதுவா, சப்போஸ் நம்ம 2 பேரும் லவ் பண்ணி நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாம முடியாம போயிடுச்சுன்னா சத்தியமா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் விஸ்வா. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட நான் ஒதுங்கியே இருந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட பண்ற சின்ன சின்ன குறும்பு பம்பு பண்றது எல்லாம் நான் பின்னால போய் எப்படி ரசிப்பேன் தெரியுமா? எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் விஸ்வா என்றதும் விஸ்வாவிற்கு தன் பிறவி பயணவே அடைந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி வந்தது. தான் விரும்பிய பெண் தன்னையும் விரும்பி இருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுதே அவனின் சந்தோஷம் பல மடங்காக பெருகியது. நிஜமாவா கவி? ஆமா விஸ்வா. இருந்தாலும் உன் வாயால ஒரு வார்த்தை என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன்னா நான் எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணிருப்பேன் தெரியுமா? அதனால என்ன விஸ்வா, இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ புருஷா என்று அவனை பார்த்து கண் சிமிட்டவும் அவ்வளவுதான், விஸ்வா மொத்தமாக பிளாட் ஆகி விட்டான். அடி பாவி, இவ்வளவு நாளா உள்ளுக்குள்ளேயே ஆசை வச்சுட்டு வெளியில ரொம்ப வெறப்பா இருந்திருக்க பாரேன். ஆனா ஒரு டைம் கூட உன் கண்ணுல காதல் இருக்கிற மாதிரி தெரியலையேடி. அது நான் என்ன ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருப்பேன் உங்களை பார்க்கும்போது மட்டும். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் கவி. கல்யாணத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது நம்ம லவ் பண்ணி இருக்கலாம். அதான் நீங்க உங்க காதல சொல்லிட்டீங்க, என்ன காதலிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் நீ பதிலுக்கு என்ன காதலிச்சிருந்தீனா ஒரு சின்ன சின்ன கேஸ், அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஹக் கிடைச்சிருக்கும். எங்கேயாவது வெளியில போய் நிறைய பேசி இருக்கலாம் என்றதும், என்ன விஸ்வா நீங்க லவ் பண்ணும்போதே நம்ம இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதனால நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? அப்படியாடி சொல்ற? ஆமா. சரி, இப்ப நான் உங்ககிட்ட லவ் சொன்னேனே, நீங்க அதுக்கு பதில் எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் தான் ஏற்கனவே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேனடி. ஏன் இன்னொரு டைம் சொன்னா என்னவா என்று கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்ப சொல்றேன் பாரு, ஐ லவ் யூ டு கவி, நீ தாண்டி என் உயிர் என்று 2 கையையும் விரித்து வைத்துக் கொண்டு சொல்ல, அப்படியே அவன் மார்பிக்குள் தஞ்சம் புகுந்தாள் கவிதா. அதில் விஸ்வாவிற்கும் உடலெங்கலம் ஜிவ்வென்று ஏதோ ஒரு உணர்வு பரவியது. கவி, நீ என் மேல சாஞ்ச உடனே எனக்கு என்னவோ பண்ணுதுடி. அப்படியா, என்ன பண்ணது என்று இன்னும் இறுக்கமாக சாய்ந்து கொள்ள, இல்லடி என் உடம்புல என்னவோ ஆகுது, அது எனக்கே நல்லா தெரியுது. உடனே கவிதா சிரித்து கொண்டு, விஸ்வா உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியுமா? என்னடி இப்படி கேள்வி கேக்குற? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாம என்ன? ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, வெளியில போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு மேல வேற என்ன தெரியணும்? அது சரி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் பத்திலாம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா என்றதும் உடனே விஸ்வா பட்டென்று அவளை நகர்த்தி விட்டு அவள் முகத்தை பார்த்தவன், என்னடி நீயே இப்படி ஓப்பனா பேசுற? இல்ல, நீங்க தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் ஒருவேளை உண்மையாலுமே உங்களுக்கு எதுவும் தெரியாதோன்னு நினைச்சிட்டேன். என்னடி நினைச்ச உன் புருஷனை அந்த விஷயத்துல எல்லாம் மாமா கில்லி. எப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்ன ஏதாச்சும் அனுபவம் இருக்கா என்ன என்றதும் அவனுக்கு பக்கென்று ஆகிவிட்டது. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? இதுக்கு போய் அவனாவது முன்னாடி அனுபவிச்சு பாப்பானா? ஏன், எவ்வளவு பேர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்றதும், வேண்டாம் கவி, இருந்தாலும் நீ என்ன ரொம்ப கிண்டல் பண்ற. உன்கிட்ட ஓப்பனா சொல்றதுல எனக்கு என்னடி பிரச்சனை? ஆமா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்லதான். ஆமா, எப்படி லவ் பண்ணுவீங்க? நீங்க தான் பாக்குற பொண்ணுங்க கூட எல்லாம் கடலை போட்டுட்டு இருக்கீங்களே, அப்புறம் லவ் பண்ணிட்டா ஒரே ஒரு பொண்ணோட செட்டில் ஆகணும், அதுக்கு பயந்துகிட்டே ஃப்ரெண்டுன்ற முறையில சுத்திட்டு இருந்திருப்பீங்க என்றதும் அழகாக சிரித்து விட்டு அவளை பார்த்தவன், இல்ல கவி, நீ என்ன தப்பா நினைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதும் இல்ல, லவ் பண்றதுக்கான ஃபீலிங் எனக்கு எந்த பொண்ணு மேலயும் வந்ததும் இல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு லவ் வந்தது உன் மேலதான். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனி என் லைஃப் ஃபுல்லா உன் மேல மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர வேற யார் மேலையும் வராது என்று கூறவும், நிஜமா தானா? நம்பலாமா?
சத்தியமாடி என்று அவன் தலையில் கை வைத்து கூறியதும் உடனே பதறியவள் அவன் கையை எடுத்துவிட்டு, என்ன விஸ்வா, எதுக்காக நீங்க உங்க மேல எல்லாம் சத்தியம் பண்றீங்க? என்னடி, உன் மேல சத்தியம் பண்றதை விட நான் என் மேலேயே சத்தியம் பண்றது தானே உண்மையான சத்தியமா இருக்கும். அப்பதான் அது உனக்கும் புரியும். எனக்கு புரிய வைக்கிறதுக்காக எல்லாம் இன்னொரு டைம் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கூறவும், என்னடி இது சின்ன குழந்தையாட்டம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம பயப்படுவ? ஆமா விஸ்வா, நான் ரொம்ப சென்சிட்டிவ், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இனிமே பண்ணாதீங்க என்று கண்களில் கண்ணீர் வைத்துக் கொண்டு பேச, சேச்சே ஏன் கவி இப்படி கண்ணில் தண்ணி வைக்கிற? இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாண நாள், அதுவும் நீ அழவே கூடாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்று கூறியவன் அவள் கண்களை துடைத்துவிட்டு மெதுவாக அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். முதலாக அவனிடமிருந்து கிடைக்கும் முத்தம் அவள் உடலெங்கும் சிலிர்த்தது. பின்பு அவளது முகத்தினை தன் இரு கைகளிலும் ஏந்தியவன் அவளை பார்த்து, கவி, என்ன விஸ்வா, உனக்கு இன்னைக்கு ஓகே தானே என்றதும் என்று மட்டும் சொல்லிவிட்டு மெதுவாக கீழே குனிந்து கொள்ள அவள் கண்களிலும் கன்னத்திலும் காது மடலிலும் முத்தம் கொடுத்தவன் கடைசியாக அவளது உதட்டினை மிக மிக மென்மையாக கைது செய்தான். அவனுடைய மித்தம் மிகவும் ஆழமாக இருந்ததில் பெண் அவளுக்கு மூச்சியே முட்டி போனது. கவிதாவிற்கு இது முதல் முத்தம் என்பதால் தன் உடல் எங்கும் உணர்ச்சிகள் பெரிதாக பரவி கொண்டிருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அவள் உடல் நெருப்பாக கொதித்துக் கொண்டிருந்தது. அவன் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்ணை மூடியவள் அதன் பிறகு அவள் கண்ணை திறக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருப்பதை உணர்ந்து கொண்ட விஸ்வா மெதுவாக அவளை விடுதலை செய்யவும் கண்ணை திறந்து பார்த்தவள் அவன் மார்பில் 2 குத்து குத்திவிட்டு, என்ன விஸ்வா நீங்க, எனக்கு மூச்சுடவே முடியல தெரியுமா, நான் பயந்தே போயிட்டேன், ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றீங்களோ என்றதும், கவி சாரிடி, இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேனா? என்ன விஸ்வா ப்ளீஸ் இப்படி எல்லாம் சாரி எல்லாம் கேட்காதீங்க, நான் உங்களோட வைஃப், என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இன்னொரு வாட்டி நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் என்றதும் லேசாக சிரித்து விட்டு, சரி கவி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க விஸ்வா, என்ன விஷயம்? இல்ல, நீ இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்க, உன்னோட படிப்பு முடிய இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் ஒரு 1 இயர்ல முடிஞ்சிடும் விஸ்வா. ஓகே கவி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 இயர் கழிச்சு படிப்பு முடிச்சதும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு தான் இருந்தேன். அதான் இந்த படிப்பு முடியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டனே. இதுக்கு மேல என்ன, 1 வருஷத்தை மட்டும் முடிச்சு டிகிரி வாங்கிட்டேனா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஏண்டி, அதுக்கு மேல உனக்கு படிக்கணும்னு விருப்பம் இல்லையா? இல்ல விஸ்வா, எனக்கு அதுக்கு மேல எல்லாம் படிக்கணும்னு துளி கூட விருப்பம் இல்ல. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கட்டாயம், உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்னோட இந்த டிகிரியே நாளைக்கு என் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த ஒரு டிகிரி போதும். இதை வச்சே நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயம் நான் படிப்புல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். என்னடி அதுக்குள்ள குழந்தை அது இதுன்னு போயிட்ட? ஆமா, கல்யாணம் ஆயிட்டா அடுத்த ஸ்டேஜ் குழந்தை தானே. அதான் அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? குழந்தை வேண்டாம், தள்ளி போடலாம்னு சொல்ல போறீங்களா விஸ்வா என்று அவள் கேட்டதும் பட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன், இல்லடி, நான் அப்படி கேட்க வரல, கொஞ்சம் வேற மாதிரி கேட்க வந்தேன். அது எப்படி வேற மாதிரி? அதாவது உன்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ளேயும் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன் விஸ்வா, என்னாச்சு? இல்ல, படிக்கிற டைம்ல நீ பிரெக்னன்சி ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதான் உன் படிப்பை முடிச்சுட்டு. என்ன விஸ்வா, அதுக்காக இந்த 1 வருஷமும் நாம இப்படியே இருக்க முடியுமா? லைஃப் ரொம்ப போர் அடிச்சிரும். எனக்கு கூட பிரச்சனை இல்ல, ஆனா உங்களுக்கு பக்கத்திலேயே பொண்டாட்டிய வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாளைக்கு அதுவே உங்களை ஒரு தப்பான முடிவை கூட எடுக்க வைக்கும். யார் கண்டா, நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தி இடையில வந்தாலும் வருவா. தேவையா எனக்கு இதெல்லாம்? விஸ்வா அப்படியே கண்ணை விரித்து கொண்டு வாயை பொத்தி கொண்டவன், என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்போ என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? யார் சொன்னது? எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. என்னை விட அதிகமா நான் உங்களை தான் நம்புறேன். ஆனா இது எவ்வளவு தூரம்னு சொல்ல முடியாது இல்ல விஸ்வா. ஒரு விஷயம் தனக்கு பக்கத்திலேயே இருந்து கிடைக்கலன்னா அதுக்காக மனசு ஏங்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல அந்த விஷயம் வேற ஒருத்தர் மூலியமா கிடைக்கும் போது ஒரு நிமிஷத்துல சபலப்பட்டுருவாங்க.
இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் 100% உண்மை. அதுக்கு எதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணுமே நினைக்கலமா தாயே, நான் ஒண்ணுமே நினைக்கல. ஆனாலும் நீ என்ன இப்படி நினைச்சு வச்ச பாரு. இல்ல விஸ்வா, நீங்க மட்டும்தான் அப்படி இருப்பீங்கன்னு சொல்ல வரல, பொதுவா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? கவி, நிஜமாலுமே எனக்கு இப்போ தலையே சுத்துதுடி. இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு அதையும் நீயே சொல்லிடு. எனக்கு இப்போதைக்கு யோசிக்கிற அளவுக்கு மூளை வேலை செய்யல என்று தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அவனை பார்த்து சிரிக்கவும் உடனே விஸ்வா, கவி பிளீஸ் டி, தயவு செஞ்சு அப்படி சிரிக்காத, என்னால முடியல என்றான். என்ன விஸ்வா, நீங்க இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தானே கேட்டீங்க, நானே சொல்றேன், நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கவி என்று வேகமாக அவளை பார்த்து திரும்பி நிமிர்ந்து அமர்ந்தவன், சொல்லுடி, நான் இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லைட் ஆஃப் பண்ணுங்க. என்ன லைட் ஆஃப் பண்ணணுமா? அதை எதுக்கடி ஆஃப் பண்ணணும்? ஆஃப் பண்ணுங்க விஸ்வா, நான் சொல்றேன். தூங்க போறமா? சரி ஓகே என்றவன் லைட்டை ஆஃப் செய்து விட்டு திரும்பவும் பாட்டென்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். ஏய் கவி, என்னடி பண்ற என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய உதட்டை சரி செய்து விட்டாள். அவளிடமிருந்து தனக்கு கிடைத்த முதல் பரிசு என்றே வைத்துக் கொள்ளலாம். அதில் தன் நிலையை இழந்து தடுமாறியவன் என்ன செய்வது என்று ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் இருக்க, அவள் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவன் தலைமுடியை கோதியபடியே ஆழ்ந்த முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல், இதுக்கு மேல எனக்கு தாங்காதுடா சாமி என்றவன் அவளை அப்படியே மெத்தையில் தள்ளிவிட்டு வேகமாக அவளது ஆடைகளை களைந்தவன் தன்னுடைய ஆடைகளையும் களைந்து தூக்கி எறிந்துவிட்டு அவள் மேல் படர்ந்தான். இருவரது வெற்று உடல்களும் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொண்டிருக்க அதிலிருந்து ஒரு சூடான மூச்சுக்காற்று வெளியேறியது. விஸ்வா சத்தியமாக இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கவிதா இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக ஒரு முடிவெடுத்திருந்ததனால் அவள் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. இன்று கண்டிப்பாக தன்னை தன் கணவனுக்கு முழுவதுமாக கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் யோசித்து வைத்திருந்தாள். ஆனால் விஸ்வா கவிதாவின் படிப்பை நினைத்து கவலை கொண்டிருந்ததால் இன்று இது நடக்குமா நடக்காதா என்ற யோசனையில் தான் இருந்தான். திடீரென்று தன் மனைவி தனக்கு பச்சை கொடி காட்டியதை போன்ற ஒரு சம்மதம் கிடைத்ததும், அதுவும் அவளே அதை முதலில் துவக்கி வைத்ததும் விஸ்வாவால் தன்னை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய வேகம் மிகவும் தாறுமாறாக சென்று கொண்டிருந்தது. அவள் உடலில் ஒவ்வொரு அங்கங்களாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தவன் அவளது மென்மையில் கை வைக்க அதில் பெண் அவள் உணர்ச்சியில் துடித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அவனின் பின்னன் தலையில் கைகளை நுழைத்து அவன் தலைமுடிகளை தன் விரல்களால் கோதிக் கொண்டிருந்தவள் விஸ்வா விஸ்வா என்று மெதுவாக முனங்கலிட அந்த சத்தம் அவனை இன்னும் கிறங்கடிக்க செய்தது. தன்னுடைய மேனியில் ஒரு சில இடத்தில் மட்டும் அவனது கைகள் படும் போது கவிதாவுக்கு ஏனோ மிகவும் உடலெல்லாம் நெளிந்து கொண்டிருந்தது. அதை கண்டவனுக்கு இருட்டிலும் அழகாக சிரிப்பு வர, என்ன கவி இப்படி நெளிஞ்சிட்டு இருக்க? சி போங்க விஸ்வா. என்னடி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க இருக்கீங்க பாருங்க என்று கூறவும், சரி சரி என்றவன் தனது வேலையை தொடங்கலாம் என்று முடிவு செய்து மெதுவாக அவளது பெண்மைக்குள் நுழைந்தான். அவளது பெண்மையின் பூட்டுக்களை ஒவ்வொன்றாக சாவி கொண்டு திறப்பது போல முன்னேறி கொண்டிருக்க கவிதாவிற்கு வலி தாங்க முடியவில்லை. ஹமா என்று அவள் கத்து தொடங்க உடனே அவளது உதட்டை மூடியிருந்தது. அதனால் அவள் வாயிலிருந்து வந்த சத்தம் எதுவும் அவள் வாயை விட்டு வெளியே போகவில்லை. வலியை பொறுத்து கொள்ள முடியாத கவிதா விஸ்வாவின் உதடுகளை பலமாக கடித்துக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அனைத்து பூட்டுக்களையும் திறந்து முழுவதுமாக உள்ளே நுழைந்தவன் சிறிது நேரம் மெதுவாக அவளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க பின்பு அவனுடைய வேகம் அதிகரித்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வலியாக இருந்த கவிதாவிற்கு இப்பொழுது துளி கூட வலி தெரியவில்லை. அவள் அனுபவித்துக் கொண்டிருந்த இன்பத்திற்கு அளவே இல்லை என்பது போல கண்கள் எல்லாம் சுருகி விஸ்வா விஸ்வா என்று அவனது பெயரை முனகிக் கொண்டே இருந்தாள். அவளின் முனங்கள் சத்தம் அவனை மேலும் மேலும் வேகமாக கிறங்கடிக்க செய்தது. இத்தனை வடிய பிரம்மச்சரியத்தை இன்று அவள் இறக்கிக் கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக அவளை ஆட்கொண்டிருந்தவன் அவனது உயிர் நீரை அவளின் கருப்பைக்குள் செலுத்திவிட்டு அப்படியே மெதுவாக அவள் அருகே இறங்கி படுத்து, கவி ஆர் யூ ஓகே? உனக்கு ரொம்ப வலி இருந்துச்சாடி?
ஓகே தான் விஸ்வா, ஸ்டார்டிங்ல ரொம்ப சிவியரா தான் பெயின் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போக போக எனக்கு சுத்தமா வலி தெரியல. அப்படியா? அப்போ வேற என்ன தெரிஞ்சது? போங்க விஸ்வா என்று அவன் மார்பிலேயே குத்தியவள், நீங்க ரொம்ப மோசம், எப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்ளோ கெட்ட பையனா நீங்க? ஆமா, இனிமே உன் விஷயத்துல இந்த மாதிரி கெட்ட பையனாவே இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்று கூறியவன் அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு, கவி, எனக்கு ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தை பெத்து கொடுடி. அப்படியா விஸ்வா? என்ன குழந்தை வேணும்? பையனா பொண்ணா? எனக்கு பொண்ணு தாண்டி வேணும். ஏன் விஸ்வா இப்படி சொல்றீங்க? பையன்னா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்தே ஒத்தையாவே இருந்துட்டேன். எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல எனக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு நான் ரொம்பவே ஆசை வச்சிருந்தேன். அதுக்காகத்தான் சொல்றேன். நீங்க கவலையே படாதீங்க விஸ்வா. என்ன குழந்தை பிறக்கணும்ன்றது அந்த கடவுள் கையில தான் இருக்கு. நம்ம பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுவோம். அவர் என்ன கொடுக்கறாரோ அதை ஏத்துப்போம். கரெக்டா சொன்னடி. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? எதுக்கு விஸ்வா? அதுவா, நம்ம 2 பேருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் உனக்கு தான் பெயின் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க நீ கத்தி ஊரை கூட்டி என் மானத்தை வாங்கிடுவியோன்னு தான் நானும் அப்படித்தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்குள்ளதான் நீங்க என் வாயை லாக் பண்ணிட்டீங்க என்றதும், ஆமாம்ல, அந்த பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. அதான் டக்குன்னு உன் உதட்டிலேயே ஒரு உமா கொடுத்துட்டேன். அது சரி, சரியான ஃப்ராடு விஸ்வா நீங்க என்று கூறவும், சரிடி, எனக்கு என்னவோ இன்னைக்கு இதுவே போதும்னு தோணுது. ஏன் விஸ்வா, என்னாச்சு? இல்ல, நாளைக்கு நீ காலேஜ் வேற போகணும்னு வைஷு கிட்ட சொல்லிட்டு இருந்த. அதனால சீக்கிரமா படுத்து தூங்கு. அப்பதான் காலையில எழுந்திருச்சு கிளம்ப முடியும். தேங்க்ஸ் விஸ்வா, தேங்க்யூ சோ மச். உங்களை மாதிரி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க என்றவள் அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, ஐ லவ் யூ விஸ்வா என்றதும், ஐ லவ் யூ டூ கவி. சரி, இப்ப நீ நிம்மதியா படுத்து தூங்கு என்றான். மீண்டும் அவனை பார்த்து, விஸ்வா, என்னடி, கன்ஃபார்மா உங்களுக்கு 1 டைம் போதுமா? ஏண்டி இப்படி கேக்குற? இல்ல, சும்மா கேட்டேன். ஏண்டி, நானே சும்மா இருந்தாலும் நீ கிளப்பி விட்டுருவ போல இருக்கே. இல்ல விஸ்வா, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்புறம் தூங்குனதுக்கு பிறகு நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல? அது சரி, ரொம்ப தெளிவா தாண்டி இருக்க. நீ கவலையே படாத, நான் உன்னை இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ தான் என் பொண்டாட்டி ஆயிட்டியே. இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. காலம் முழுக்க நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா தான் இருக்க போறோம். அதனால இன்னைக்கே எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? சூப்பர் விஸ்வா, கரெக்டா சொன்னீங்க. சரி, அப்படின்னா டைம் ஆச்சு, 2 பேரும் தூங்கலாம் என்று ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு போர்வையை போர்த்தியபடியே உறங்கி போயினர். வீட்டிற்கு வந்ததிலிருந்து வைஷு ஏதோ ஒரு புக்கை எடுத்து வைத்துக் கொண்டு படித்து கொண்டே இருந்தாள். ஆதியும் நீண்ட நேரமாக மெத்தையில் அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுது அந்த புக்கை எடுத்து வைப்பாள் என்று. ஆனால் அவளோ படித்துக்கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் திருட்டு பார்வை பார்த்து கொண்டே படிப்பதை பார்த்த ஆதி, அடி பாவி, என்ன சீட்டிங் பண்றதுக்காகவே இவ படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காளா? வரண்டி, இப்போ உன்னை என்ன பண்றன்னு பாரு மவளே என்றவன் வேகமாக எழுந்து வந்து அவள் அருகே தன் மார்பின் குறுக்கே 2 கைகளையும் கட்டிக்கொண்டு நின்று அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருக்க, படித்து கொண்டிருந்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, ஏனாதி, என்ன வேணும் என்று கேட்க அவன் அமைதியாகவே இருந்தவன், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எப்படி படிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தா ஏதோ 1 வருஷத்தோட மொத்த சப்ஜெக்டையும் இன்னைக்கே உட்கார்ந்து படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் வைஷு, நாளைக்கு படிச்சா என்ன புக்கு காணா போயிடுமா? அப்படியெல்லாம் இல்ல ஆதி, இன்னைக்கு சப்ஜெக்ட இன்னைக்கே முடிச்சிடலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். எது, இன்னைக்கு ஒரு நாள் சப்ஜெக்டே உனக்கு இவ்வளோ நேரம் லென்த்தா போயிட்டு இருக்கா? என்னடி கதை சொல்லிட்டு இருக்க என்றவன் வேகமாக அந்த புக்கை பிடுங்கி டேபிள் மேல் வைத்து விட்டு அவளை கொத்தாக அப்படியே தூக்கி கொண்டு மெத்தைக்கு சென்றான். ஆதி, வர வர நீங்க ரொம்ப வன்முறையை கையாள்றீங்க. இப்படி படிக்கிற பிள்ளைய தூக்கிட்டு வரீங்களே, உங்களை என்ன சொல்றது? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உண்மையாவே நீ படிச்சுட்டு இருந்திருந்தா கூட நான் கம்முன்னு தூங்கிருப்பேன். ஆனா ஒரு திருட்டு பார்வை பார்த்துட்டே படிச்சு பாரு, உன்னை நான் சும்மா விட்டுருவேனா என்ன என்றவன் அவளை மெத்தையில் கொண்டு கிடத்தவும், இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆதி. எனக்கு இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன். உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க போய் தூங்குங்க என்றதும், எப்படி எப்படி
உனக்கு இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கா? இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்றவன் படபடவென்று அவளது ஆடைகளை ஒன்று விடாமல் கழட்டி தூக்கி எறிய, பின்பு அவனது ஆடைகளையும் கழட்டி போட்டவும் பெண் அவளுக்கு தன் கணவனை அப்படி பார்க்க கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது. என்னடி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி அப்படியே ரொம்ப வெக்கப்படுற? சி போங்காதி, ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. எனக்கு என்னடி வெக்கம் என் பொண்டாட்டி கிட்ட என்று கூறியவன் அவள் மேல் பொத்தென்று விழுந்து அவள் உடல் முழுவதும் படரத் தொடங்கினான். அங்கங்கே அவளை மென்மையாக கடித்து வைத்தான். அதே நேரம் வைஷுவிடமிருந்து வந்த முனகளை பார்த்தவனுக்கு ஏதோ எனக்கு ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரியே உட்கார்ந்து விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருந்தா. இப்ப பாரு எப்படி சத்தம் போடுறத என்று நினைத்தவன் மீண்டும் மீண்டும் அவளது முனங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக அவளது உடல் முழுவதும் தன் மீசையை வைத்து கோலம் போட்டு கொண்டிருந்தான். பிறகு அவளது பெண்மைக்குள் வேகமாக நுழைந்தவன் அவனது ருத்ர தாண்டவத்தை காட்டிக் கொண்டிருக்க, பெண்ணவளோ அவனின் இந்த அன்பு தொல்லையை தாங்கிக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தாள். முன்பை விட இப்பொழுது அவளுடைய முனகல் சத்தம் அதிகமாக ஆதிக்கு அதுவே மிகவும் வெறியேற்றுவது போல இருந்தது. அவனுக்கு போதை தலைக்கு மேல் ஏறி தாண்டவம் ஆடியபடி இருக்க, இன்று அவளை விடிய விடிய தூங்கவிடக் கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தான். ஆதி நீண்ட நேரம் அவளை ஆட்கொண்டபடியே இருக்க வைஷு மிகவும் தளர்ந்து விட்டாள். அவளின் முகத்தை பார்த்த உடனேயே அவள் என்றைக்கும் இல்லாமல் இன்று மிகவும் தளர்ந்திருப்பது தெரிந்ததும் பட்டென்று அவனது வேகத்தை நிறுத்தி அன்றைய கூடலை முடித்துக் கொண்டான். அவள் அருகே இறங்கி படுத்தவன் அவளை பார்த்து, வைஷு என்னாச்சடி, ஏன் இன்னைக்கு இவ்ளோ டயர்டாயிட்ட? என்னன்னு தெரியலாதி, ரொம்ப டயர்டா இருக்கு. அதுவும் இல்லாம தூக்கமா வருது. பிளீஸ் நம்ம தூங்கலாமா என்று பாவமாக ஒரு குழந்தையை போல முகத்தை வைத்து கேட்ட மனைவியை பார்த்தவனுக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. சட்டென்று போர்வையை எடுத்து தங்கள் இருவர் மேலும் போர்த்தியவன் அவளை தன் மார்பில் தூக்கி போட்டுக்கொண்டு, நீ அமைதியா கண்ண மூடி தூங்குடி, நம்ம எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்றதும் அவன் மார்பின் மேல் தலையை வைத்து படுத்தவளுக்கு கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வர அப்படியே உறங்கிவிட்டாள். எப்படித்தான் இவளால மட்டும் இவ்வளோ சீக்கிரம் தூங்க முடியுதோ என்றவன் அவளது அணைப்பிலேயே அவனுக்கும் உறக்கம் கண்களை தழுவ அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவனும் உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தவுடன் அறைக்குள் வந்த வெளிச்சத்தை வைத்து லேசாக கண்மொழித்த கவிதா, பொழுது விடிஞ்சிடுச்சா, டைம் என்னாச்சுன்னு தெரியலையே என்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தவள் தன் அருகே தன் கணவன் தன்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உறங்குவதை பார்த்து அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்காததல்லவா? தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த கணவனுக்கு காலம் முழுவதும் தான் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவள் மெதுவாக அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவன் கையில் இருந்து தன்னை பிரித்து கொண்டு எழுந்து அங்கிருந்த டவலை எடுத்து சுற்றி கொண்டு நேராக குளியல் அறைக்குள் புகுந்தாள். சிறிது நேரத்திலேயே தனது கணவனின் சோப்பு, ஷாம்பு என்று அனைத்தையும் எடுத்து யூஸ் செய்து கொண்டு ஃப்ரெஷ்ஷாக குளித்துவிட்டு மீண்டும் டவலை கட்டி கொண்டு வெளியே வந்தவள் தன்னுடைய சூட்கேஸை அங்கிருந்த டேபிள் மேல் எடுத்து வைத்து அதிலிருந்து ஒரு சேலையை எடுத்து கட்டி கொண்டாள். பிறகு முடி ஈரமாக இருந்தது. நெற்றியில் பொட்டை வைத்துவிட்டு உச்சி வகுட்டில் குங்குமம் மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டவள் தன் முகத்தை ஒருமுறை கண்ணாடியில் சரிபார்த்தாள். அனைத்தும் சரியாக இருக்கிறது என்று தெரிந்ததும் மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். வெளியே பார்த்தால் யாரையும் காணவில்லை. அப்பாடா, வெளியே யாரும் இல்லனா நம்மள ஓட்டி தள்ளி இருப்பாங்க என்று நினைத்து கொண்டே நேஜாக பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டு மீண்டும் நேராக கிச்சனுக்கு சென்றாள். ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து அனைவருக்கும் காஃபி போட்டு முடித்தவள் யாரும் எழுந்து வராததால் அதை அப்படியே மூடி போட்டு வைத்துவிட்டு தனக்கும் தன் கணவனுக்கும் மட்டும் 2 கோப்பைகளில் எடுத்துக்கொண்டு அவளது அறைக்குள் சென்றாள். அவள் அறைக்குள் செல்லவும் பிரியங்கா அவள் அறையிலிருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. வெளியே வந்த பிரியங்கா ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். பரவாயில்ல, கவி எழுந்திருச்சு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டா. வாவ், கிச்சன்ல இருந்து காஃபி வாசனை வேற வருது என்று அவள் அதை பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் கௌசல்யா சுரேஷும் எழுந்து வர மெதுவாக அரியும் எழுந்து வந்தான். அவர்களுக்கு சுட சுட காஃபி வந்து கொடுத்த பிரியங்காவை பார்த்த கௌசல்யா, என்ன பிரியங்கா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டியா? காஃபி எல்லாம் போட்டிருக்க? இல்லம்மா, கவிதா சீக்கிரம் எழுந்திருச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பாருங்க, பூஜையெல்லாம் கூட பண்ணியிருக்கா.
கிச்சன்ல போய் பாக்குறேன் நம்ம எல்லாருக்கும் காஃபி போட்டு வச்சிருக்கா. அதான் உங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் என்றவர்கள் அந்த காஃபியை ருசி பார்க்க, சூப்பரா இருக்கு காஃபி இல்ல என்று சந்தோஷமாக குடித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் அவர்கள் அறையில் சென்று காஃபியை வைத்துவிட்டு அவள் கணவனின் அருகில் அமர்ந்தவள் கண்ணை அங்கும் இங்கும் நகர்த்தாமல் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். உடனே விஸ்வா, எதுக்கடி என்னை இப்படி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே பாத்துட்டு இருக்கிறதா உத்தேசம்? விஸ்வா, சரியான ஃப்ராடு நீங்க. முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? நான் எங்க முழிச்சேன்? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எப்படி நான் வந்தது தெரியும்? ஆமா, நீ இப்படி என்ன முழுங்குற மாதிரி ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தா உன் பார்வை என் கண்ணுக்குள்ள ஊடுருவி என் தூக்கத்தையே களைச்சிடுச்சு. அது சரி, எழுந்துருங்க. உங்களுக்காக நான் காஃபி போட்டுட்டு வந்திருக்கேன். என் காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. வாவ், நிஜமாவா என்று வேகமாக திரும்பி பார்த்தவன் அவள் குளித்து முடித்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக அமர்ந்திருக்கவும், கவி எழுந்திருச்சு குளிச்சுட்டியா நீ? ஆமா விஸ்வா, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து பழக்கம், அதான் தூக்கம் போயிடுச்சு என்று கூறியதும், சரி சரி, எனக்காக நீ போட்டு எடுத்துட்டு வந்த காஃபி எப்படி இருக்குன்னு பாக்கலாம், குடு என்று கேட்க, போய் ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வாங்க விஸ்வா. என்னடி இது, பெட் காஃபினா பிரஷ் பண்ணிட்டு எல்லாம் குடிக்க கூடாதுடி. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சரி இந்தாங்க என்று அவன் கையில் கொடுத்ததும் அதை வாங்கி கொண்டு ஒரு வாய் குடித்தவன், வாவ் கவி, சூப்பரா இருக்குடி காஃபி, நீ குடிச்சிட்டியா? இதோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாமா? ஓகே என்றவன் இரண்டாவது வாய் குடித்து விட்டு, கவி, வெளியில எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டியா? நான் காஃபி போட்டு வச்சிட்டேன் விஸ்வா, ஆனா யாருமே எழுந்து வரல, அதான் உங்களுக்கு எனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா, அப்ப சரி என்று காஃபியை குடித்து முடித்தவன், சரிடி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே விஸ்வா, உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் ப்ரிப்பேர் பண்றேன். அப்படியெல்லாம் இல்ல கவி, இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்வாங்க, அதனால இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதையே நீயும் கூட சேர்ந்து செஞ்சுக்கோ. அப்படியா, அப்ப சரி, ஓகே, ரொம்ப நல்லதா தான் போச்சு. சரி, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் வெளியில போறேன் என்று அவள் எழுந்திருக்கவும், கவி, இந்த சாரில சும்மா தேவதை மாதிரி இருக்கடி. என்ன விஸ்வா இது, சாதாரண பூனம் சாரி தான், இதுல என்னத்த பெருசா தேவதையை கண்டீங்க? என் கவி போடுற எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தவன், சரிடி நீ போ என்று கூறிவிட்டு டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றான்.